ஹலோ காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து சாக்கோ லாவா ப்ரௌனி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேக்கன் சர்வ் கப்பு தான், மஃபின்ஸ் கப்புன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 கப்ஸ் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. நான் வந்து 250 கிராம் ப்ரௌனி பேட்டர் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ வந்து நான் டேக் பண்ணுறேன். அதனால் ரெசிபி வந்து நான் போடலை. பிகாஸ் பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. டபுள் சாக்லேட் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிலாம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து சாக்லேட் லோட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கோவர்ச்சர் சாக்லேட் லோட் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கப்பை வந்து வெயிங் ஸ்கேலில் வந்து வச்சுக்கிறேன். ஒரு கப்புக்குமே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஈச் கப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 33 இல்லை 34 கிராம் கிட்ட வர அளவுக்கு நான் ஒரு கப்பையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளோட பேட்டர் வந்து 7 கப்புக்கு ஈவனாக வரும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கப்பில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 1/4 கிலோ பேட்டர் வந்து கப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் டின்னில் செய்கிறீங்க அப்படின்னா டின்னில் அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு கோவர்ச்சர் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோவர்ச்சர் சாக்லேட்டோட இமேஜ் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. லாவா ப்ரௌனி செய்கிறப்போ நிறைய பேருக்கு வர மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாவா அந்த சாக்லேட் வந்து மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிலே இருக்காது. நம்ம என்ன தான் கோவர்ச்சர் சாக்லேட் சேர்த்தாலும் மெல்ட்டிங்காகவே இருக்காது. சாக்லேட் வந்து திக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சாக்லேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். சாக்லேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிலே இருக்கும் அந்த சாக்லேட்டு. சாக்லேட்டை டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். 7 கப்ஸுடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 300 கிராம் கிட்ட வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு கப்பு எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த அளவுக்கு உள்ள சாக்லேட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மெனுவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ப்ரௌனிஸ் உங்களோட சில்ட்ரன் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கொரியரில் சேஃபாக வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 டேல ரிசீவ் ஆகிடும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய பேக்கர்ஸ் ஃப்ரெண்ட் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.